ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நீங்கள் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா டிஃபன் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அந்த டிஃபனுக்கு தக்காளி சட்னி தருவாங்க பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டில் எப்படி தக்காளி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா காயட்டும். கொஞ்சம் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கோம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா பொன்னிறமாக வறுக்க விடுங்க. அப்போ பொன்னிறமாக நமக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க. கொஞ்சம் நல்லா நமக்கு தக்காளி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துருக்கோம், ஒரு 4-5 காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நாங்கள் காஷ்மீர் சில்லி வந்து கலருக்காக சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கி வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆற விட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு இப்போ நம்ம தாளிப்பு சட்டியில் கரண்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு தான் வந்து எப்போவுமே சட்னிக்கு வாசம் கொடுக்கும். அந்த கடுகை சேர்த்து அது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த சட்னியில் நீங்கள் ஊற்றி அந்த சட்னியை இட்லிக்கோ தோசைக்கோ இதுக்கோ சூடாக இட்லிக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக அதே மாதிரி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.